வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே. இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் லெஸ்ஸி எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் காஃபி ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு இந்த லெஸ்ஸி கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ லெஸ்ஸி எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. லெஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் தேவைப்படும். இது என்னென்னா நம்மளுக்கு லெஸ்ஸிக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே இது தான். இது நம்ம அரை கப்பு தண்ணியில் 1.5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை. இவ்வளோ தான் நம்மளுக்கு லெஸ்ஸி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். லெஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். தயிர் முதல்ல சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்ப நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காஃபி டிகாஷன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்ப சேர்த்துக்கோங்க. இதுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் சேர்க்கணும். ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணுற அந்த டிகாஷன்லாம் சேர்க்காதீங்க. அடுத்து நம்ம இதில் தேவையான ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்த அப்புறம் இதில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு லெஸ்ஸி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக லெஸ்ஸி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் லெஸ்ஸி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.